நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டர் கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். சர்க்கார் படம் பேனர் கிழிச்சது விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியாதுடா, எப்படா பொதுமக்களுக்கு தெரியும்? ஏண்டா எல்லா படத்தோடைய பேனர் தான் கிழிக்கிறாங்க, அதுதான் காரணமா நீங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு? ஏண்டா 40 பேர் செத்தாங்க, அது ஒரு சிம்பதியா உங்களுக்கு தெரியல? விசில் சின்னம் கேட்டீங்க, உடனே வந்து விசில் சின்னம் பாஜக ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் கூட அவர் கட்சிக்கு விசில் சின்னம் தான் கேட்டாரு, அவருக்கெல்லாம் கொடுக்கல. திராவிட மக்கள் சக்தின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து ரஜினி கட்சிக்கு வச்சாங்க, ஆட்டோ சின்னம் கொடுத்தாங்க. அதுல சக்திங்கிற பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு சாமி பேரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க விளக்கம் கொடுத்தாங்க, அது பவர் அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னாங்க. ஆட்டோ சின்னம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க, மக்கள் சேவை கட்சின்ற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கல, அது விட்டுருங்க. இது மாதிரி விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து சில விஷயங்கள் பிகினிங் ஸ்டேஜ்ல அருமையா பாஜக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி சூப்பரா அவங்களை கொண்டு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல இருந்து எல்லாமே இது பண்ணாங்க. இந்த சைடு விஜயோடைய உழைப்பு இருந்தது. ஆனா நீங்க அஜித் போட்டோ யூஸ் பண்ணீங்க, அஜித் பேரை யூஸ் பண்ணீங்க, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த 2026ன்ற இடத்தை ஈஸியா கேபிட்டலைஸ் பண்ற ஒரு இடம் மாற்றம், அது இதுன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே சரி மாற்றத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எல்லாம் சேர்ந்து போட்டதுதான் ஓட்டு. நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டதை சர்க்கார் பட பேனர்னு சொல்லி, எங்களுக்கு சர்க்கார் பட பேனரு, அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, இதுல பேனர் கிழிச்சிட்டாங்களா அதனால நாங்களா ஓட்டு போட்டோமா? நாங்க பொதுமக்களாகிய நாங்க நீங்க நல்லது செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதை சர்க்கார் படம் பேனர் கிழிச்சதுனால நாங்களா ஓட்டு போட்டோன்றதை நான் ஏத்துக்கவே முடியாது. சர்க்கார் படம் பேனரை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் தான் ஓட்டு போடணும், நாங்க ஏன்டா ஓட்டு போடணும் உங்களுக்கு? அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தரங்கட்டு பேச்சா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்குது இவங்க பேசுறது. புசியானதா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், கட்சியில எல்லாருமே அப்படிதான் சொல்லி சுத்துறாங்களாட்டுது. சர்க்கார் படம் பேனரு, நீ யாரா உன் பேனர் கிழிச்சு நான் ஏன்டா உனக்கு ஓட்டு போடணும்? ஏதோ மாற்றம் வந்தியா, மக்களுக்காக வர நின்னியா, அழுத, சரி போட்டாச்சு, அவ்வளவுதான் பேச்சு. நல்லது பண்ற வழியா பாருங்க, அசம்பிளியில பிரோஜனமா ஏதாவது பேசுற வழியா பாருங்க.